கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அதாவது வரலாற்றில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தவருங்க அப்படின்ற பார்க்கக்கூடிய பெயர் லிஸ்ட்ல சங்கரலிங்கனார் அவரை நம்மளால மறக்க முடியாது. அதே மாதிரி திலீபன் அவர்கள். இதே போல அஹிம்சை வழியில அப்படின்னு பார்க்கும் பொழுது மகாத்மா காந்தி, அண்ணா ஹசாரே இவர்களெல்லாம் இந்த உண்ணாவிரதம் போராட்டம் அப்படின்னு எடுத்தாலே நம்மளோட நினைவுக்கு வரவங்க. அந்த வகையில இப்ப பார்க்கும் பொழுது சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர் இப்ப நீட் விவகாரத்துல தலையிட்டு இந்த விவகாரத்துக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராரு. இப்ப இவருடைய இந்த உண்ணாவிரத போராட்டம் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இந்த வாங்சுக் யார், இவருடைய வரலாறு என்ன, இப்ப இவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்திலாம் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். ஸோ முதல்ல இந்த சோனம் வாங்சுக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் லடாக்கை சேர்ந்தவர். இவருடைய வயது அப்படின்னு பார்க்கும்பொழுது 59. இவர் ஒரு புகழ்பெற்ற பொறியாளர், கண்டுபிடிப்பாளர், கல்வி சீர்திருத்தவாதி அப்படின்லாம் கூட போற்றப்படக்கூடியவராக இருக்கார். 1988 லடாக் மாணவர்களுடைய கல்வி பண்பாட்டு இயக்கத்தை தொடங்கியவர். அது மட்டும் கிடையாது, இவர் ஆபரேஷன் நியூ ஹோப் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் தொடங்கி வச்சிருந்தாரு. இந்த திட்டம் மூலமா லடாக்ல பின்தங்கி இருந்த மாணவர்களுடைய இந்த படிப்பு சதவிகிதம் அப்படிங்கிறது இந்த திட்டம் மூலமா உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் லடாக்ல ஒரு முக்கிய புள்ளியா இவர் இருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி ஐஸ்தோபி அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவர். தண்ணியை சேமிச்சு வைக்கிறதுக்காக இவர் கண்டுபிடிச்ச ஒரு தொழில்நுட்பம் இது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி ஆசியாவினுடைய மிக உயரிய விருது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரமோன் மகேசேசே அப்படிங்கிற விருதையும் இவர் பெற்றிருக்கார். ஸோ இவருடைய வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இவர் இப்போ உண்ணாவிரத தொடர்ந்திருந்தாலும் இவருடைய தந்தையுமே இந்த மாதிரியான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. லடாக்கினுடைய பழங்குடியின மக்களினுடைய உரிமைகளுக்காக அவரும் போராட்டத்தில் ஈடுபட்டாரு. அப்போ இந்திரா காந்தி அவர்கள் இவரை போய் நேரடியாலாம் சந்திச்சாங்க அப்படிங்கிற இன்னும் பழைய கதைகள்லாம் இப்ப திரும்ப திரும்ப வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. காரணம் இந்த வாங்சுங் அப்படிங்கிறதுனால தான். இவருடைய இந்த உண்ணாவிரத போராட்டம் இப்ப கவனம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுனால தான். எதற்காக இவர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இது நமக்கு தெரியும், இப்ப சமீப காலமா ஒரு அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தையும் அதே நேரத்தில் நிறைய கேள்விகளையும் எதிர்பார்ப்புகளையும் எழுப்பி வரக்கூடிய ஒரு பார்ட்டியா மாறி இருக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஸோ இவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வராரு இந்த சோனம். ஸோ இப்போ இவர் என்ன போராட்டத்தை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்குறோம். அதாவது இப்போ சமீபத்தில் நீட் தேர்வு நடந்தது இல்லையா, அந்த நீட் தேர்வில் குளறுபடி ஏற்பட்டதுனால, வினாத்தாள் மோசடி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால மறுபடியும் நீட் தேர்வு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்னால தொடர்ந்து மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீட் தேர்வில் தொடர்ந்து குளறுபடிகள் ஏற்படுறதுனால மாணவர்களுடைய மன உளைச்சல் ஒரு பக்கம், அதே மாதிரி அவங்களுடைய கட்டணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம்னு நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப இதனால மாணவர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. ஆனால் இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய மத்திய கல்வி அமைச்சகம் தரப்புல இருந்து எந்த ஒரு மாதிரியான விஷயங்களையும் முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க. நீட் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அனிதால ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே நிறைய அரசுகள் கூட இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள்லாம் முன் வச்சுட்டு வரக்கூடிய நிலையில இப்போ சோனம் வாங்சுக் அவருடைய உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது கவனம் பெற்றிருக்கு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத்தனை நாள் நடந்த இந்த நீட் தேர்வு குளறுபடியில இந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருக்கார் இல்லையா, அவரு தார்மீக பொறுப்பேற்றுக்கணும், அவர் பதவி விலகணும். அதுக்காகத்தான் இவர் இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்காரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏற்கனவே இதற்கான ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்த இருக்காங்க. இந்த பேரணிக்கு ஆதரவா அவங்களும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில அந்த போராட்டத்தினுடைய ஒரு வழியா தான் இவர் இப்ப உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கறத தொடர்ந்துட்டு வராரு.
இவருடைய உண்ணாவிரத போராட்டம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 20, 2026 அன்னைக்கு இவருடைய உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம இப்போ பேசிட்டு இருக்க நிலவரம் படி பார்க்கும்பொழுது 19 நாட்களை கடந்து இவருடைய இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்குது. இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 19 நாளா இவருடைய உண்ணாவிரதம் போராட்டத்தினால கிட்டத்தட்ட இவருடைய உடல் எடை அப்படிங்கிறது 9 கிலோ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இத்தனை நாள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்தாரு அப்படின்னா அடுத்தபடியா இன்னும் கொஞ்ச நாள் இது நீடிச்சுச்சுன்னா உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவரை தொடர்ந்து கவனிச்சுட்டு வரக்கூடிய மருத்துவர் லம்பா அவர் இது ஒரு அறிக்கையாவே அவர் கொடுத்திருக்கார். இதற்காக ஒரு பொதுநல வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு நீதிமன்றத்தில். டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா தொடர்ந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவரோட தரப்புல இருந்து ஒரு உறுதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இவருடைய சிகிச்சையும் இவருடைய நிலைமையும் நாங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரோம். இவருடைய உடல்நிலை பற்றின மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அவரோட தரப்புல இருந்து கொடுத்திருந்தாங்க. சரி, இப்ப இந்த மாதிரி உண்ணாவிரத போராட்டம் சட்டவிரோதமானதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 309 கீழே பார்க்கும்பொழுது இது ஒரு குற்றம் கிடையாது. ஆனா அதே நேரம் PNS பிரிவு 226 பிரிவின் படி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்களை மிரட்டுறதுக்கான தற்கொலை முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் தண்டனைக்குரிய குற்றம். அதன்படி இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது தண்டனைக்குரிய குற்றம் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. சரி, இதற்கிடையில அடுத்தபடியா உண்ணாவிரதத்தை நிறுத்தணும்னு சொல்லி பல்வேறு தரப்பினர் இவர்கிட்ட இருந்து தொடர்ந்து கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. ஜம்மு காஷ்மீர் முதல்வர் அவர் பார்த்தோன்னா இவருக்கு ஆதரவாக தான் பேசியிருந்தார். டெல்லி இவர்கிட்ட நேரடியாக பேசணும், பேச்சுவார்த்தை நடத்தணும். அரசியல் தலைவர்கள் மட்டுமில்ல, நடிகர்கள் தரப்புல இருந்தும் மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவங்க தரப்புல இருந்தும் நிறைய பேர் இப்போ இவருக்கு ஆதரவாக பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே ரீல்ஸ் ஃபுல்லாமே இவரோட தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பொய் இல்லை அப்படிங்கிறதா அர்த்தம். ஆனால் இவர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு டைரக்டா அப்படின்னா என்ன யாரும் உண்ணாவிரதத்தை நிறுத்த சொல்லாதீங்க, அதுக்கு பதிலாக 20/2026 ஒரு மிகப்பெரிய பேரணி நடக்குது. அந்த பேரணியில் எல்லாருமே கலந்துக்கோங்க. நீட்டுக்கு ஆதரவு அதாவது நீட்டை எதிர்க்கணும், அதே நேரத்தில் கல்வி அமைச்சர் அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி இந்த பேரணியில் நீங்க எல்லாரும் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்க. அவர் பதவி விலக வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். இந்த விஷயம் சரியாகணும், மாணவர்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் இந்த பேரணியில் இணையுங்க, அப்படி இல்லைன்னா நான் பேயா வருவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் அது நகைச்சுவையாக தான் சொல்லப்படுது அப்படின்னு இருந்தாலும் கூட இவர் தரப்புல இப்போதைக்கு இந்த உண்ணாவிரதத்தை கைவிட போறதில்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, இதற்கிடையில இவர் கிட்டத்தட்ட இத்தனை நாளா 19 நாளா உண்ணாவிரதம் இருக்காரு இல்லையா, இவருடைய உடல்நிலை பத்தி மருத்துவர்கள் நிறைய அறிக்கை சொல்றாங்க. இது மாதிரியான தொடர் உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மருத்துவர் சபரிநாத் ரவிச்சந்திரன் அவரோட கேட்கலாம். வணக்கம் சார். 19 நாள் உண்ணாவிரதம், 9 கிலோ எடை குறைஞ்சிச்சு, சுத்தமா குளுக்கோஸ் இல்ல உடம்புல, உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டேஜ் அப்படின்றாங்க. இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிற போது என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்லுங்களேன். வணக்கம் மேடம். ஆக்சுவலா அவங்க மருத்துவர்கள் சொல்றது மிகவும் சரியானது. என்ன அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, இனிஷியலா நம்ம உடம்புக்கு தேவை எனர்ஜி. அந்த எனர்ஜியை பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா தான் எடுக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் எதுல இருந்து எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது குளுக்கோஸ் தான் மெயினா எடுக்கும். அந்த குளுக்கோஸ் ஏதர் நம்ம லாஸ்டா சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் தான் முதல் சோர்ஸா யூஸ் ஆகும். சப்போஸ் அந்த குளுக்கோஸ் காலி ஆயிடுச்சுன்னா அடுத்து லிவர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற கிளைகோஜன் அப்படின்றதுதான் ரெண்டாவது சோர்ஸா எடுக்கும். சப்போஸ் அதுவும் நம்மளுக்கு ஃபுல்லா இல்ல, அந்த ஃபியூவல் கிடைக்கல, அந்த எனர்ஜி கிளைகோஜனே இல்ல அப்படின்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஃபேட் கிட்ட போகும். அந்த கொழுப்பு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அது பேர் கீட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த கீட்டோ டயட் இதெல்லாம் சொல்லி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அந்த கீட்டோசிஸ் ஸ்டேட்டுக்கு போகும். இப்ப கொழுப்பு எல்லாமே யூஸ் பண்ணி உடம்புல இருக்கிற ஃபேட் எல்லாமே டெப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து தசைகளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி அதுதான் புரோட்டீன் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ கார்போஹைட்ரேட் சோர்ஸ், அதாவது ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ், ரெண்டாவது அது காலி ஆயிடுச்சுன்னா லிவர்ல இருக்கிற குளுக்கோஸ், அதுக்கு அடுத்த ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஃபேட்டா ஸ்டோர் ஆயிருக்கிறது ஸ்டேட், மூணாவது பாத்தீங்கன்னா தசைகள்ல புரோட்டீன் சோர்ஸ்ல இருந்து எடுக்கும். ஏன்னா உடம்புக்கு அல்டிமேட்டா எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா நம்மளோட பிரெயின், நம்ம ஹார்ட் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி சோர்ஸை ஒண்ணு ஒண்ணா டெப்ளீட் ஆயிட்டே வரும். இதுல முதல் ஒரு நாள், அதாவது ஒரு 24 மணி நேரம் வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் லாஸ்டா நல்ல ஹெவி மீல் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம அந்த சோர்ஸ் வழியா எடுக்கும். ஆனா 24 மணி நேரம் தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 48 மணி நேரம் வரைக்கும் நம்ம லிவர்ல ஆல்ரெடி நம்மளுக்கு கிளைகோஜன் ஸ்டோர் ஆயிருந்தா அதெல்லாம் யூஸ் ஆக ஆரம்பிக்கும்.
ஆனா 48 மணி நேரம், அதாவது 2 நாள் தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு கிளைகோஜன் டெப்ளீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேட்டை நம்பி இருக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப ஆல்ரெடி ஒருத்தவங்க ரொம்ப குண்டா இருக்காங்கன்னா அந்த ஃபேட் ஸ்டோர் ரொம்ப நாளா நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு போகும். ஆனா ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்காங்க, கொஞ்சம் ஃபிட்டா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஃபேட் எல்லாம் கிடையாது, வெறும் தசைகள் மட்டும்தான் கொஞ்சம் இருக்கு, ஆள் குண்டா எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்ப டைரக்டா ஃபேட்டை வந்து கொஞ்ச நாள் ஒரு நாள் 2 நாள்லயே அது காலி ஆயிட்டு அடுத்து மசில்ஸ் அரிக்க ஆரம்பிச்சிடும். சோ இதுதான் வந்து ஸ்டெப்பா போகும். ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி. இப்போ வந்து ஜூலை 20 தான் அவர் வந்து நான் வந்து இந்த பேரணிக்கு அப்புறம் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு அப்படின்னா இப்போ அவருடைய உடம்பு அப்படின்னும் பொழுது இன்னும் 3 நாள் தாங்குமா? அவர் அந்த உண்ணாவிரதத்தை வந்து தொடருமா? நிச்சயமா. இப்ப எக்ஸாம்பிள் வந்து மெயினா அக்யூட்டா வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா நீர் குறைபாடு. அந்த நீர் குறைபாடுனால நம்ம பிபி கம்மியாகிறது. ரெண்டாவது பிரச்சனை ஆல்ரெடி சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க அப்படின்னா வந்து சர்க்கரை டக்குன்னு குறையறதுனால ஹைப்போகிளைசிமியா, இது 2. மூணாவது டேஞ்சரஸ் விஷயம் என்ன அப்படின்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், அதாவது சோடியம் பொட்டாசியம் ஏற குறையறதுனால திடீர்னு ஹார்ட் அட்டாக்ஸ், ஹார்ட் அரித்மியாஸ் இந்த மாதிரி வரலாம். இது 3 தான் இமீடியட்டா உயிர் போறதுக்கான விஷயங்கள். என்னன்னா வந்து பிபி குறையிறது, இல்லைன்னா வந்து சர்க்கரை குறையிறது, இல்லைன்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். இந்த 3 மட்டும் அந்த மருத்துவர்கள் வந்து கொஞ்சம் கண்காணிச்சாங்கன்னா வந்து போதுமானது. நம்மளுக்கு வந்து உயிர் பிரியறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை என்றதுதான் நம்ம பார்க்கிறோம். நன்றி சார், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மருத்துவர் அவருடைய தரப்புல இருந்தோ விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் இப்ப இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருக்காரு சோனம் வாங்சுக். கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.